இல்லை விவேக்கு மக்கா, இப்போ ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்து பேச வருவா, அவட்ட மட்டும் பேசாதல, தயவு செஞ்சு பேசாதல, உங்ககிட்ட கும்பிட்டு கட்டிடும்ல, பேசாதல. யார்ல நீ பாட்டுக்கு வேற ஒரு பெண்ணு என்கிட்ட பேச வருவான்னு சொன்னேன். நல்லா இருக்கல உன் நியாயம். பொண்ணு என்கிட்ட பேசினா நான் பேசதாம்ல செய்வேன். இல்லை இல்லை மக்கா, அதனால உனக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குல்ல. ஏல போல நானே எவனும் பேச மாட்டேங்கான்னு நானே கவலையில் உட்காந்துருக்கேன். பார்க்கில் பாரு, எல்லாரும் ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்காங்க, நான் மட்டும்தாம்ல தனியாக இருக்கேன். இல்லை சொன்னால் கேளு. இல்லை முதல்ல நீ யாருன்னு சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல, தயவு செஞ்சு சொல்கிறத கேளு. தயவு செஞ்சு நீ இப்போ ஒரு பொண்ணு வருவா, பேசாத, தயவு செஞ்சு பேசாத, சரியா? அவன் பாட்டுக்கு வந்தான், பொண்ணுக்கிட்ட பேசாதுன்னு சொன்னான். இப்போ நான் பொண்ணுக்கிட்ட பேசவே வேண்டாம்மா. யார் இதை எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருக்குது, பார்க்காத மாதிரியும் இருக்குது. சரி ரைட்டு பேசுவோம். எவ்வளோமே சிக்க மாட்டேன், எவ்வளோது கிடச்சா நல்லா தான் இருக்கும். யாராவது வரலான்னு பார்ப்போம். ஹாய், ஒரு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் பேசலாமா? என்ன சிம்மா, திண்ணையில் படுத்துட்டு இருந்தவருக்கு திடுக்கு நடத்தி தான் கல்யாணம், அந்த மாதிரி நீங்கள் பேசுகிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்ன விஷயம் சொல்லுங்கள். எந்திக்கிறீங்களா? ரொம்ப நேரம் அப்படியே குத்த வச்சு உட்காந்துருந்தோம்னா எனக்கு காலில் பெருங்கால் பிடிச்சிட்டு. நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஹாய், என் பேர் ஜோவினா. நீங்கள் ஜோவினா வேறுங்க, ஆனால் நீங்கள் எனக்கு வேணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு நீங்கள் எங்கள் மாமாட்ட பேசி ஆகணும். யார் உங்க மாமா? அவங்க இப்போ வருவாங்க. மப்டியில் வந்த போலீஸ்ட சிலிமிச்சமா பண்ற. நான் தான்டா இந்த ஊர்ல என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். சார் நான் எதுவுமே பண்ணல சார், இந்த பொண்ணாதான் சார் வந்து என்கிட்ட பேச்சு கொடுத்துச்சு. நான் சும்மா விளையாட்டு தான் சார் கிண்டல் பண்ணேன். சார் இல்லை சார், இது என்ன திரும்ப சொன்னால் என் பேர் ஜோவினான்னு சொன்னதுக்கு எது வேணா இருந்துட்டு போட்டோம், நீ வேணும்னா என்ன செய்யணும்னு கேட்குறான் சார். சார் தெரியாம பண்ணிட்டேன் சார், மன்னிச்சிருங்க சார். தெரியாம பண்ற தப்புக்கு தான்டா மன்னிப்பு, தெரிஞ்சே பண்ற தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. சார் இதெல்லாம் ரொம்ப தப்பு சார், ரூல்ஸ் படி இப்படிலாம் பண்ணக்கூடாது சார். ஈக நான் வைக்கிறதா சட்டம், ஈக யாரும் வைக்கிறது சட்டம் கிடையாது. என்னோட ரூல்ஸ் எனக்கு மட்டும்தான் புரியும், புரியுதா? எனக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. ஐ ஹாவ் நோ ரூல்ஸ். டேம் இட். இப்படி என்ன ஜெயிலில் மாட்டி விட்டாலே. அட என்ன தம்பி, இதுக்கெல்லாம் அழகலாமா? சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். நான் கூட தான் எந்த தப்பும் பண்ணல. என்னென்ன சொல்றீங்க? நீங்களும் எந்த தப்பும் பண்ணாம வந்து மாட்டிக்கிட்டீங்களா? ஆமாம் தம்பி, ஒன்றும் இல்லை தம்பி, நம்ம ஊரில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குல்ல. ஆமாண்ணே, பிள்ளையார் கோயில் இருக்கு. அந்த பிள்ளையார் கோயிலில் எல்லாரும் காசு போடுறாங்க தம்பி. ஆனால் அந்த பிள்ளையார் கோயிலில் காசு போடுற காசை யாரும் பத்திரமா பார்த்துக்கிறதில்ல. ஆமாண்ணே, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அது சும்மா உண்டியல் சும்மா கிடக்கு, கரெக்டு தான். அதை நான் பத்திரமா பார்த்துக்கிட்டேன் தம்பி, அதுக்கு போய் என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தம்பி. என்னென்ன சொல்கிறீங்க? பத்திரமா பார்த்துட்டு எப்படின்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க? ஆமாம் தம்பி, அந்த பைசாவெல்லாம் எடுத்து அக்கௌண்ட்டில் தான் போட்டேன் தம்பி, அதுக்கு என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இப்போ நடைமுறை தானே? பைசாவை அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டால் சேஃப்டியாக இருக்கும். இப்போ எங்கள் ஊரில் உள்ள கோயிலெல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. இதில் என்ன தப்பு இருக்கு? அதை என்னோட அக்கௌண்ட்டில் போட்டேன் தம்பி. ஏல செத்த பையில, உன்னோட அக்கௌண்ட்டில் போட்டால் எல்லாரும் ஒன்று அரெஸ்ட் பண்ண தானே செய்வாங்க. நீ என்னன்னு உன்னால? நான் சும்மா இருந்தவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். நீ களவாணி கிட்டவது வாயில வரல, தயவு செஞ்சு பேசாதல போலாங்க தம்பி. இல்லை தயவு செஞ்சு நான் இருக்க கொஞ்ச நேரத்தில் நீ அவன்கிட்ட பேச வேண்டாம்னு நினைக்கணும். தயவு செஞ்சு பேசாதல, எரிச்சல் வேற வருதுல. விவேக்கு, யார் தாத்தா நீ? நீ என்ன தப்பு பண்ணிட்டு வந்தா நான் கேட்க விருப்பம்ல. தயவு செஞ்சு போயிரு தாத்தா. விவேக்கு, நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். இப்போது போலீஸ்காரங்க உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போவாங்க, அவங்க கூட நீ எந்த டீலிங்கும் போட்டுறாதடா விவேக் ஜஸ்கிரீட்டு. போலீஸ்காரங்க என்னை எந்த டீலிங் கூட்டு போகிறாங்க? என்னை வச்சு லாடம் கிட்ட போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். விவேக் ஜஸ்கிரீட், உன்னை வச்சு ஒரு பெரிய மிஷன் கிரியேட் பண்ண போகிறாங்கடா. தயவு செஞ்சு அதை கொத்துக்கிடாத, என்னால் முடியாதுன்னு நீ சொல்லிடுறேன், சரியா? ஐயோ தாத்தா, நானே ஆல்ரெடி நந்து போயிருக்கேன், போயா தயவு செஞ்சு. ஜஸ்கிரீட்டு, சொல்கிறத கேளுடா, ஒத்துக்காதடா, என்ன சொன்னாலும் ஒத்துக்காத. ஆமாம், என்னோட பேர் விவேக் ஜஸ்கிரீட்னு யாருக்கு தெரியாது, உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சு?
உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். வேணா நம்பு. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். அப்படியா? குளத்தை விடும்போது எனக்கு எங்கே அடிபட்டுச்சுன்னு சொல்லு. ஜஸ்கிரீட்டு, உன்னோட குஞ்சாமணியில் அடிபட்டுருச்சு. அதனால உனக்கு பயங்கரமான அடி வலி எப்போவும் இருக்கு, இப்போவும் இருக்கு. சரிதானே? தாத்தா, எப்படி உனக்கு தெரிஞ்சு? யோ, அந்த அந்த திருட்டு போய் முன்னாடி யாரும் சொல்லிட்டு என்னை வச்சு கிண்டல் பண்ணுவானையா? விவேக் ஜஸ்கிரீட், நான் உன் கண்ணுக்கு மட்டும்தான்டா தெரியுமே. புரிஞ்சுக்கோ. இன்னும் எனக்கு 2 செகண்ட் தான் டைம் இருக்கு. தயவு செஞ்சு எந்த டீலுக்கும் ஒத்துக்காத. என்ன, பார்க்கில் வந்தவன் மாதிரியே இவனும் இருக்கான். இவனையும் இங்கே பார்த்த மாதிரியே இருக்கு. ஆனால் திடீர்னு பார்க்கில் வந்தவன் எங்கே போனான்னு தெரியாமல் இருந்துச்சோ, அதே மாதிரி இவனும் மறைஞ்சு போயிட்டான். யார் கணக்கு தெரிய மாட்டான். இப்போது நம்ம அந்த பொண்ணுக்கிட்ட பேச இருந்திருந்தோன்னா தப்பிச்சிருப்போம். இப்போ திருப்பியும் அந்த டீலிங் ஒத்துக்கிடாமல் இருப்போம். சரியா? ஏன்னா ஏதோ சூச்சமாக இருக்குன்னு நினைக்கிறேன். விவேக் ஜஸ்கிரீட், வா, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும். வா. சார், என்ன எனக்கு விடுதலையா? எனக்கு விடுதலை இல்லை, ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகணும். வா. ஏ நசிங்கம், கூட்டு வந்துட்டீங்களா? வெரி குட். என்ன ஜஸ்கிரீட், எப்படி இருக்க? சார், என்ன எதுக்கு சார் இங்கே கூட்டு வந்துருக்கீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல சார். இருக்கிறது ஒரு வாழ்க்கை ஜஸ்கிரீட். நீ ஈவ்டிங் சிங் கேஸில் ஜெயிலுக்குள்ளே போய் கஷ்டப்பட போறியா, இல்லை இந்த நாட்டுக்காக உன்னோட ரத்தத்தை துச்சமென மதித்து கொடுக்க போறியா? சார், என்ன சார் சொல்கிறார் இவர்? ஈவ்டி சிங் கேஸுக்கு கொஞ்ச நாள் தான் சார் தண்டனை. ஜஸ்கிரேட். என்னடா கரெக்டாக தானே பேசிகிட்டு இருக்கேன்? போலீஸே அமைதியாக என்னையே பார்த்துட்டு இருக்க குறுக்குறுன்னு. சார், நான் பார்த்துட்டாக்கான இவ்வளோ இதுக்கு கூட்டு வர சொன்னீங்கன்னு எனக்கு புரியல சார். விவேக் ஜஸ்கிரீட்ன்றவன் ஒரு ஆர்மிக்கு ட்ரைனிங் எடுக்கிறவன். அவனை நம்ம இப்போ ஒரு மிஷனுக்காக அனுப்ப போகிறோம். சார், நான் விவேக் ஜஸ்கிரீட் தான். ஆனால் கே விவேக் ஜஸ்கிரீட். நீங்கள் சொல்கிற ஆர்மிக்கு ட்ரைனிங் எடுக்கிறவன் விவேக் ஜஸ்கிரீட். அவன் எங்கள் தெரு தான். நாங்கள் 2 ஒரே கிளாஸில் படித்தோம். பார்த்துக்கோங்க, எப்போவும் கன்ஃபியூஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏய் போலீஸ்கார், குழப்பிட்டேடா. சார், நானும் விவேக் ஜஸ்கிரீட்டோட இவன் தான் நினச்சிட்டேன் சார். சாரி சார், இப்போவே இவனை கொண்டு போய் விட்டுறேன். அதுக்கு வாய்ப்பில்லை. இவனுக்கு நம்ம மிஷனோட விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதனால இவன் தான் அந்த மிஷனை முடிக்கணும். துரந்தோர் மிஷன். சார், துரந்தர் மிஷனா? அது ரொம்ப கஷ்டமான மிஷன் ஆச்சு. அதை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? அதை பற்றி இது உலகத்துக்கே தெரியும். ஏடா, ஹாட் ஸ்டாரில் துரந்தர் படத்தை போட்டு விட்டுட்டாங்கடா. கரெக்டு தான் சார். ஆனால் நாங்கள் அதுக்கு முன்னாடி தமிழ் ராக்கர்ஸில் பார்த்துட்டோம். தமிழ் ராக்கர்ஸில் பார்த்த தண்டனைக்காக உன்னை இந்த துரந்தர் 3 மிஷனுக்குள் அன்புடன் வரவேற்கிறேன். வேண்டாம் சார், துரந்தர் மிஷன் ரொம்ப கஷ்டமான மிஷன் சார்.